ராமேஸ்வரத்தில் புகழ்பெற்ற ராமநாத சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் லோகநாதனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். லோகநாதன், ராமநாதபுரம் அந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடக்கிறதன் சிறப்பு என்ன? ராமேஸ்வரம் கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க பல வகையில் அதில் பெருமைப்பட்டது. எப்படின்னா, இந்தியாவில் 4 புனித தலங்கள் இருக்குது. அதில் துவாரகா, பத்ரி, கேதார்நாத், இது தவிர ராமேஸ்வரம்ன்றது தான் 4 புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றா இருக்குது. இந்த ராமேஸ்வரம் ஒரு நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டானதாகவும் இருக்குது. எப்படின்னு கேட்டோம்னா, இன்றைக்கி ராமன் தன்னுடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்காக சிவனை வழிபட்ட இடம் அப்படின்றதுனால இது மத சைவம் வைணவத்துக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினால இது எடுத்துக்காட்டான ஒரு இடமாகவும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் காசி யாத்திரை அப்படின்றது ராமேஸ்வரத்துக்கு வந்தால் தான் பூர்த்தி ஆகுது. ஏன்னா ராமேஸ்வரத்தில் தீர்த்தமாடி இங்கே உள்ள மணலை எடுத்துகிட்டு போய் அங்கே கங்கையில் திரிவேணி சங்கமத்தில் அந்த மணலை போட்டுட்டு காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணிவிட்டு திரும்பி அங்கே உள்ள கங்கை நீரை இங்கே கொண்டு ராமநாத சாமிக்கு அபிஷேகம் செஞ்சால் தான் அந்த காசி யாத்திரை பூர்த்தியாகும் அப்படின்றதுனால இது அந்த பெருமையும் இது இருக்குது. இதனால் ரெண்டாவது இந்த இடம் ராமநாத சாமி மண்ணால் செயல்பட்டதுனால இது மண் ஸ்தலமாகவும் போற்றப்படுகிறது. இவ்வளவு பெருமை பெற்ற இந்த ராமநாத சாமி கோயில் கிட்டத்தட்ட 6 முறை, இது 6வது முறையாக கும்பாபிஷேகம் நடக்குது. இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கறது கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பக்தர்கள் வந்திருக்காங்க. இது முன்னோர்களுக்கு, அதாவது நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு முக்தி தரும் இடம் அப்படின்றதுனால இது மிக பெருமை பெற்றதாக இருக்கு. லோகநாதன், இப்போ 2 லட்சம் மக்கள் அங்கே குவிஞ்சிருக்கிறதா சொல்றீங்க. அவங்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கு? மாவட்ட போலீஸார் இங்கே 5000 போலீஸார் இருக்காங்க. வெளி மாவட்டங்கள்ல போலீஸார் வந்திருக்காங்க. இதில் கோயிலினுடைய மேல்தளத்தில் கிட்டத்தட்ட 4000 பேர் தங்குறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தனியாக பாஸ் கொடுத்து அவங்களெல்லாம் ஒவ்வொரு பகுதியிலையும் அவங்கள உட்கார வச்சுருக்காங்க. அதே மாதிரி கோயிலை சுற்றியும் 4 ரத வீதிகள்லையும் மக்கள் குழுமியிருக்காங்க. இது தவிர அதை சுற்றி உள்ள வீடுகள்லையும் லாட்ஜ் இந்த மாதிரி கட்டடங்கள்லையும் மேலே இருந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இவங்க மேலே உள்ளவங்களுக்கு தண்ணி வசதியோ மற்ற எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்கிறதுக்காக தொடர்ந்து போலீஸார் ரோந்து பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. அனைவருமே சோதனைக்கு அப்புறம் தான் ராமேஸ்வரத்துக்கு உள்ளே அலோவ் பண்ணப்படுறாங்க. ஏன்னா பாம்பன் பாலத்திலே அனைத்து வாகனங்களும் சோதனை பண்ணப்படுறதுனால இங்கே முழுக்க சோதனை பண்ணப்பட்டு அனுப்பப்பட்ட மக்கள் தான் இங்கே வந்திருக்காங்க. கோயிலுக்குள்ளேயும் பல தடுப்புகளில் பல சோதனைகள் செஞ்சு தான் மேலே அனுப்புகிறாங்க. யாரும் பேக் கொண்டு வரக்கூடாது, மற்ற இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது, ஃபோன் கொண்டு வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் தடை வச்சிருக்கனால இது முழுக்க பாதுகாக்கப்பட்ட ஒரு கும்பாபிஷேகமாக தான் இருக்குது. லோகநாதன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.